இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு ஓடியே அவ்வளோதாங்க. டாஸ் வின் பண்ணி ஸ்ரீலங்கா பேட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேட்ச்சு. ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, டாஸ்லேயே சொல்லிட்டாரு நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த பிட்ச் வேறு லெவலில் இருக்குது. பேட் ஃபஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டா கண்டிப்பாக சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ் ஸ்ரீலங்கா பக்கம் போயிருக்கு. ஸ்ரீலங்கா இப்போ பேட் பண்ண போகிறாங்க. பேட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஸ்ரீலங்கா எந்த மாதிரியான டோட்டலில் இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 T20 ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடு இப்போ ஓடிஐ சீரீஸ்க்கு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கார், சுப்மன் கில் இருக்கார், விராட் கோலி, KL ராகுல், சுபம் துபே டெபியூ பண்ண போகிறாரு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் இப்போ குறிச்சலாக இந்த ஸ்குவாடில் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பவுலிங் லைனப்பில் இந்தியா வேறு லெவலில் இருக்க போகிறாங்க. ஹர்ஷீப் சிங் இருக்கார், முகமது சிராஜும் இருக்கார். கண்டிப்பாக இந்தியா நல்லா தான் போடுவாங்க. பட் இருந்தாலுமே ஸ்ரீலங்கா ஒரு நல்ல ஹெவியான டோட்டலை கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இந்தியா டீம் எப்படி இது சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம கோலி இருக்கார். கோலி வேறு லெவலில் சேசிங்கில் எப்பவுமே கிங்கு தான். ஆனால் இன்றைக்கி கோலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, சேசிங் பண்ணும்போது கோலியுடைய ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது, கண்டிப்பாக இந்த சேசிங்கில் இன்னொரு 100 நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ கோலி 100 அடித்து பார்த்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. ஏன்னா T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு, ஓடியில் ரொம்ப நாளாக ஆடலை. இப்போ தான் வந்திருக்காரு ரொம்ப நாள் கழித்து. கண்டிப்பாக ஒரு சதத்தை இன்றைக்கி காட்டுவாரா மக்களுக்கு, மக்களை சந்தோஷப்படுத்துவாரா கோலி அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா ஏன் டாஸில் தோத்தாரு அப்படின்னு அவருடைய விளக்கத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்குவாடை பற்றியும் அவர் சொன்னார். அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு டஃப் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்களோ பவுலிங்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய ரன்னை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு எல்லா முயற்சியுமே ரோஹித் சர்மா பண்ணுவார். அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் நிறைய பிளானோடு வந்திருப்பாங்க. T20 சீரீஸை இழந்த உடனே இந்த ஓடி சீரீஸை எந்த அளவுக்கு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோச்சஸ் ஜெயசூர்யா அவர்கள் நிறைய ரிங்ஸ் கொடுத்துருப்பாரு அவருடைய கேப்டன் ஸ்ரீலங்காவுக்கு. அந்த மாதிரி தான் இந்த டைமும் அவங்களுடைய ஸ்குவாடு வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சு அனல் பறக்க போகுது. இந்த மேட்ச்சில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ரோஹித் சர்மா எப்படியெல்லாம் ஸ்ரீலங்கா விக்கெட்டை எடுக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை வச்சுருக்காரு, என்னென்ன யுகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் என்ன மாதிரியான போலிகளாக போட போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சீரீஸில் இந்தியாவுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவும் ஒரு பக்கம் ரொம்ப டார்கெட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அனல் பறக்க போகுது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது. ரோஹித் சர்மா, விராட் கோலி மீண்டும் கம்பேக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யாருடைய ஆதிக்கம் 100% இருக்க போகுது, யார் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் அண்ட் சி பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ